வெஜ் பீஸா. ஓகே. வீட்லயே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பேக்கிங் பவுடரு, பேக்கிங் சோடா எல்லாம் வச்சு பண்ண போகிறோம். சரி, செய்ய ஆரம்பிச்சிடலாமா? செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த வெஜ் பீஸா பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மைதா, ஓகேங்களா, 1/2 கிலோ வந்து மைதா வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா. ஸோ அது வந்து தேவையான அளவுக்கு. நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம பீஸா செய்யும் போது ஈஸ்ட்டை ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அந்த அளவுக்கு நமக்கு ஹைஜீனிக்காக இருக்காது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் அண்ட் வந்து கர்ட் இதெல்லாமே நம்ம 3மே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து நம்ம எடுத்திருக்கோம். அண்டு சால்ட் தேவையான அளவு தான், நைஸான சால்ட்டு தேவையான அளவு. அண்ட் அதே மாதிரி கீ, ஓகேங்களா. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓரிகனோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாக்கெட் நார்மலாக கடையில் வந்து கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி கோல்டு வினர் எண்ணெய் நாங்கள் எடுத்துருக்கோம். கேப்சிகம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு 3 கலரில் வந்து வாங்கியிருக்கோம், கொஞ்சம் பார்க்க வந்து கேட்சியாக இருக்கும். ஸோ அதுக்காக. அண்டு பார்த்தீங்கன்னா நம்ம சீஸ் வாங்கியிருக்கோம், மசாலா சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு எதாவது ஃபேவரட் இருந்தால் நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அண்ட் அதே மாதிரி பட்டரும் நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். 100 கிராம் வந்து பட்டரும் நமக்கு தேவைப்படும். அண்டு சில்லி பவுடர் கண்டிப்பாக நமக்கு தேவை, சரிங்களா. ஸோ சில்லி பவுடருமே வந்து எடுத்துக்கோங்க. அண்டு மஞ்சத்தூள் இது வந்து தேவையான அளவுக்கு நமக்கு தேவைப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சீரகப்பொடி. ஸோ சீரகப்பொடி நமக்கு வந்து சிறிதளவு தேவைப்படும். மல்லித்தூள், ஸோ மல்லித்தூளும் நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ மல்லித்தூளும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு வந்து தண்ணி நமக்கு தேவை. ஸோ தண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 7 தக்காளி, சரிங்களா, அது வரைக்கும் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சாஸ் நார்மலாகவே எல்லா ஷாப்லேயுமே இது கிடைக்கும். ஸோ இந்த சாஸும் வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளாக்ஸ். இது ஆக்சுவலாக வந்துட்டு நார்மலாக நம்ம வீட்டிலேயே வந்து காஞ்ச மிளகா இருக்கும் இல்லையா. ஸோ அதை எடுத்து நல்லா லைட்டாக சின்னதாக கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த நல்லா போட்டு மிக்ஸில் போட்டு அரைச்சிங்கன்னா இந்த பவுடர் வந்து ரெடி ஆகிடும். இதெல்லாம் நம்ம வீட்டிலே மேக் பண்ணிடலாம். இப்போ மைதா போட்டு பிஸா டோ பண்ணிக்கிறதுக்காக ரெடி பண்ணுறோம். 1/2 ஸ்பூனு உப்பு, பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இப்போ எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எண்ணெய் வந்து தேவையான அளவா 2 ஸ்பூன் மாவு பண்ணி டோ பண்ணிடுறதுக்காக. எவ்வளோ நேரத்துக்கு இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணணும்? ஒரு 10 மினிட்ஸ், 10 நிமிஷம். நல்லா மாவை எல்லாம் ஒன்றா அந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு, எண்ணெய் எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பண்ணால் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு ஸோ தயிர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு தான். 100 ml. ஆமாம், 100 ml யூஸ் பண்ணாலே போதும். ஸோ வாட்டருமே வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு. இப்போ இந்த சப்பாத்திக்கு பண்ணிடுற மாதிரி டோ வந்து லூஸாக இருக்கணும். இப்போ டைட்டாக இருக்கக்கூடாது, லூஸாக இருக்கணும். ரொம்ப லூஸாக இருந்தாருங்க நல்லா அப்படியே லூஸாக இருக்கணும். அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். சாஃப்ட்னஸ் கிடைக்கும். பிஸாவுக்கு லூஸாக இருக்கணும், சப்பாத்திக்கு டைட்டாக இருக்கணும். எண்ணெய் போட்டிருக்கோம். இப்போ டோவை நல்லா அப்படியே உருட்டி அவ்வளோதான். அப்படி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம். அதனால் உப்பி வரும்னு சொல்லுவாங்க அப்படியே. ஆமாம். இப்போ என்னப்பா பண்ண போகிறோம்? தக்காளி சாஸ் செய்கிறதுக்கு நம்மளே ஓனாக ரெடி பண்ண போகிறோம். இந்த தக்காளியை மேலே அப்படி 4 கீறிக்கணும். மேலே 4 கீறி விட்டுக்கணும். வேக போடுறதுக்கு முன்னாடி மேல் பக்கம் பின் பக்கமாக 4 கீறிட்டா உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து எவ்வளோ நேரத்துக்கு நம்ம அந்த மாதிரி ஹாட் வாட்டரில் 10 நிமிஷம் போட்டுட்டோம்னா ஆக்சுவலாக மேலே இருக்க தோல் வந்து அப்படியே வந்து ரிமூவ் ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த தக்காளி மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட்டு தக்காளி நம்ம வச்சிட்டோம் இல்லையா. ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து இப்படி தான் இருக்கணும். மேலே ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க, நல்லா ஆவி வரும். அந்த தோல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உறிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அண்டு நம்ம பீஸா பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்த ஒர்க்கையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்து கச்சப் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம தக்காளி வந்து தனியாக வந்து ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துட்டோம் தோல் உரிக்கிறதுக்காக. ஸோ இப்போ 2வது ஸ்டெப் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சாஸ் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி பீஸா பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ணணும்? எண்ணெய் கொஞ்சம் 2 ஸ்பூன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு இதை ஆட் பண்ணணும். நம்ம அந்த அரைக்கிறதோட மிக்சிங்கில் சேர்த்து போட்டு இதை இறக்கணும். இது சும்மா 4 பல் இஞ்சி. ஸோ இஞ்சி வந்து 4 பல். சும்மா 4 பல் இஞ்சி. ஸோ சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு 4 வெங்காயம் ஒரு 4 வெங்காயம். சும்மா கொஞ்சம்
நல்லா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு மாதிரி லைட்டாக ப்ரௌன் டர்ன் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஒரு அரை ஸ்பூன் வந்து சில்லி பவுடர். அவ்வளோதான். அடுத்து பார்த்தோம்னா நம்ம தக்காளியை வந்து தோல் உரிச்சு வச்சுருந்தோம். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாஸ்க்கு ரெடி பண்ணக்கூடிய அந்த வெங்காயம் இதெல்லாம் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம் ஒன்றாவே. ஸோ இப்போ வந்து மிக்ஸில் அரைக்கணும் இல்லைப்பா? ஆமாம், மிக்ஸியில் போட்டு இப்போ நம்ம ஒன்றா அரைச்சோம்னா தக்காளி சாஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் சாஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒயிட் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவு எவ்வளோ? 4 ஸ்பூன் மைதா மாவு அண்ட் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு கரைச்சிக்கிறோம். பட் ரொம்ப அதிகமாகவும் தண்ணி ஆகிடக்கூடாது இல்லையா சாஸ். இப்போ நம்ம பால் வேறு ஊற்ற போகிறோம். ஸோ இதை கூட பார்த்தீங்கன்னா மில்க்குமே வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு தவாலை வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டியாக இருந்தால் கூட அதை லைட்டாக அம்மிக்கிட்டு கரைச்சிருங்க. ஸோ இப்போ நம்ம அடுப்பையும் வந்து ஆன் பண்ணியாச்சு. இது எவ்வளோ நேரம் இந்த மாதிரி இருக்கணும்? ஒரு 10 நிமிஷம் அந்த கிண்டிட்டு அது சுருண்டு பேஸ்ட் மாதிரி வந்துடும். ஓகே, இப்போ இது வந்து நம்ம மில்க்குமே ஆட் பண்ணோம் இல்லையா? இதுக்கு ஏதாவது அளவு இருக்கா இல்லை ஒரு பாக்கெட் ஆட் பண்ணலாமா? 100 ml. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த டொமேட்டோ சாஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கல்லுப்பும் வந்து ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதை மிக்ஸியில் போட்டு நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அரைக்க போகிறோம். ஸோ அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஸும் வந்து ரெடி ஆகிடும். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஒயிட் சாஸும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு சைடில். இப்போ நம்ம வந்து ஒயிட் சாஸுமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்ல சாஃப்ட்டாக பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும். ஓகேங்களா? அண்ட் அடுப்பில் வைக்கும்போது கூட நீங்கள் வந்து டேரெக்டாக அப்படியே ஃபுல்லாக வச்சக்கூடாது. கொஞ்சம் மேலோட்டமாக தூக்கி வச்சுட்டு கூட நீங்கள் வந்து பண்ணணும். ஏன்னா ஓவர் ஹீட்டும் ஆகிடக்கூடாது. ரொம்ப இது மாதிரி ஒன்று ஸ்டோன் மாதிரி ஃபார்ம் ஆரம்பிச்சிடும். பட்டர். ஸோ பட்டருமே வந்து ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எவ்வளோ நேரத்துக்கு அந்த மாதிரி கொஞ்சம் முடிஞ்சிச்சு. 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் சும்மா. ஓகே, திக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல பதத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா இது கூட வந்து கொஞ்சம் பெப்பருமே ஆட் பண்ணணும். அப்போ தான் இந்த சாஸ்க்கு ஒரு ஃபைனல் டச்சப் கிடைச்ச மாதிரி இருக்கும். பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் வந்து சால்ட்டுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். தக்காளி சாஸ், ரெட் சாஸ் ரெடி பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த தக்காளி சாஸ்க்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? அரைச்சி இப்போ நம்ம அதெல்லாமே வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டொமேட்டோ சாஸை ரெடி பண்ணிவிட்டு அடுத்து நம்ம பீஸாக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் கொஞ்சம் இதானதுக்கப்புறம் இது பண்ணணும். ஹீட் ஆனோடனே இதை ஊற்றி ஸோ ரொம்ப கேர்ஃபுல். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஏன்னா டக்குன்னு இந்த மாதிரி ஃபயருக்கு வரும். ஸோ அதனால் பயந்துடக்கூடாது. அது நார்மலாக வர்றது தான். ஸோ நம்ம பீஸாக்கு தேவையான அந்த மாவு ஆல்ரெடி நம்ம வந்து ரெடி பண்ணி ஊற வச்சுருந்தோம். ஒரு அரை மணி நேரம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு அரை மணி நேரம் சாப்பிட்டா வந்துருச்சு. நல்லா சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா பீஸாக்கு தேவையான அந்த மாவை வந்து எடுத்து இந்த மாதிரி நல்லா பாலாக வந்துட்டு ஒரு 4 பால்ஸாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது இங்கே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த மாவை பார்த்தீங்கன்னா இதில் போட்டு நம்ம அந்த சப்பாத்தி மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம்.
பிஸாவுக்காக இல்லை அரை மணி நேரம் ஊற வச்ச அந்த மாவில் இருந்து எடுத்து இப்போ நம்ம டோ தயார் பண்ணுறோம். இப்போ பிஸாவுக்கு வெஜ் பிஸாவுக்கு டோ தயார் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து நல்லா ஃபுல்லாக வந்துட்டு அமுக்கி வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு ஷேப் கிடைக்கும். அந்த ரவுண்ட் ஷேப் நம்ம பார்த்துருப்போம், அது இப்படி தான் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக எடுத்துக்கோங்க. பபுள்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் பட்டரை நல்லா தட்டில் க்ரீஸ் பண்ணிக்கணும். நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பீஸா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி தவா ஒன்று வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி ரிங்கு எல்லாருக்கிட்டையும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ரிங்கு அண்டு வந்து இந்த இடத்துல கல்லுப்பும் போடலாமா? எல்லாம் போடலாம். ஸோ இந்த மாதிரி சால்ட் வந்து போட்டுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஹீட்லேயே தான் வந்து அதை வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா சால்ட் இந்த மாதிரி இது பண்ணிட்டீங்கன்னா ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆவி வர ஆரம்பிச்சு நல்ல ஒரு ஹீட்டு தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல வைக்கும்போது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வந்து மேலே வைக்க போகிறோம். ஸோ இதை வச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா மேலே வந்து அப்படியே ஏதாவது ஒரு இதை வச்சு மூடிடணும். இப்போ எவ்வளோ நேரம் இதே மாதிரி பண்ணிக்கலாம்? 20 நிமிஷம். ஸோ ஒரு 20 நிமிஷம் இதே மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா பீஸா வந்து ரெடி ஆகிடும். பயங்கரமாக வாசனை அடிக்கிறது.